வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி மகர ராசி. மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. புது புது எண்ணங்கள் கொண்டவங்க, புது புது விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க, பொறுமையாக இருப்பாங்க. சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்கள இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க, கடினமான உழைப்பாளியாக இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடியவங்க அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்கள்லாம் சொல்லலாம். கடலில் எப்படி அலைகள் அடுத்தடுத்து வருதோ அது மாதிரி தான் இவங்க அடுத்தடுத்து விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க. கஷ்டம் வந்துடுச்சு, நஷ்டம் வந்துடுச்சு, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதே இடத்துல நிற்க மாட்டாங்க. அடுத்து நம்ம என்ன செஞ்சால் நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு அடுத்ததை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதனால, அதுவும் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறதுனால பஞ்சம கர்மாதிபதியாக இருந்தாலும் நிறைய நற்பலன்களை வழங்க இருக்கிறார் சுக்கிர பகவான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த வாரத்தில் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் அதிகமாகவும் ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது. ஒரு நீண்ட நாளாக உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும். சகல விதத்திலையும் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கஷ்டங்கள் ஓரளவுக்கு குறையும். ஏன்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்தபடியாக உங்களுக்கு இருந்திருக்கும். கடந்த 7.5 ஆண்டு காலமாக படாத பாடுபட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதிலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடச்சிருச்சு. இனி அவ்வளவா எதுவும் பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்பப்போ வரும். இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது. குடும்பத்தில் கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி இந்த மகர ராசி அன்பர்கள் வாழ இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எதிர்மறையான சிந்தனைகள் கொஞ்சம் குறையும், நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாகும். எப்பவுமே எதிர்மறையாக பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனை அதிகமாகிட்டே இருந்திருக்கும். அந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த விஷயத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களை இந்த மகர ராசி அன்பர்கள் இனி வர போகிறீங்க. ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது, அதுவும் ராசியை பார்க்கறது ரொம்ப யோகம். வீட்டில் ஏதாவது சுபகாரியமோ அல்லது உங்களுடைய உறவுகள் வகையில் ஏதாவது ஒரு சுபகாரியமோ இந்த காலகட்டத்தில் நடைபெறும். அதனால் மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிற பெண்கள் இந்த காலகட்டத்தில் வரன் பார்த்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாத இருக்கிற இந்த மகர ராசி பெண்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் இடத்துல சனி ராகு இணைந்திருக்கிறதுனால கொஞ்சம் வலிமை இல்லாத மாதிரி இருக்கும். கடுமையாக முயற்சி பண்ணுவீங்க, ஆனாலும் கொஞ்சம் கரெக்டாக அது நடைபெறாமல் சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சுக லாபாதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால திடீர்னு சின்ன சின்ன முடிவுகள் வரும். நம்ம இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி
அடுத்தடுத்து முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். அதனால் நம்ம கரெக்டாக தான் முடிவு எடுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி மனதில் ஒரு விதமான அமைதி இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம அடுத்தடுத்து முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் நம்ம கரெக்டாக எடுத்துருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான குழப்பம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. குழப்பமான நேரத்தில் நீங்கள் முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் மற்றவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுங்க. அதே மாதிரி குடும்ப விஷயங்களை அடுத்தவங்கக்கிட்ட இந்த காலகட்டத்தில் பகிர்ந்துக்க வேண்டாம். கேள்விப்பட்டதையெல்லாம் நம்பிடுவீங்க, அதுதான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே. ஏன்னா வார்த்தை கூட சும்மா போகிற போக்கில் சில பேர்லாம் வார்த்தையை விட்டுருவாங்க, அதெல்லாம் நீங்கள் நம்பிடுவீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் அவசர முடிவு வேண்டாம், சிந்தித்து செயல்படுங்க. சக்திக்கு மீறி இந்த காலகட்டத்தில் செலவு செய்வீங்க, அது உங்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீணாக செலவு செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைதியை குறைக்கிற மாதிரி இருக்கும். அது குடும்ப விஷயமாகட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், சின்ன சின்ன முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அது உங்களுக்கு அமைதியை குறைக்கிற மாதிரி இருக்கும். மனதில் வைத்து கொள்வது நல்லது. வெளிப்படையாக எல்லாம் பேசிடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது, ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் அருகில் இருக்கிற ஏதாவது புற்று இருக்கிற ஒரு மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட ஒன்றையும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இந்த மகர ராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் வரும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் புரிந்து செயல்படுங்க. இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம், நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன சிக்கல்கள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடமாற்றங்கள், அதுவும் விருப்பமில்லாத இடமாற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சம்பள உயர்வு கூட கிடைக்கும், அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் உங்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். குடும்பத்துலேயும் கொஞ்சம் மகிழ்ச்சியை குறைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப துணிச்சலாக செயல்படுவீங்க. திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்க அடுத்தவங்ககிட்ட பேசும்போது வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க. ஏன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. வாக்குவாதம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. வெளியில் எங்கேயாவது தூரமாக பயணம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பில் அமையும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் பாடங்களை படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிங்க. இந்த காலகட்டத்தில் அவசரமாக படித்து அதை மறந்து போகிறத விட கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில மாணவர்கள்லாம் தேர்வு முடிவுகளுக்காக காத்துட்ருப்பீங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் மிகவும் மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சந்தோஷமான தருணம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பார்த்தபடி தன வரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இதனால் வரையில் இனி அந்த குழப்பங்கள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானமும் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க வாழ இருக்காங்க. தாய் வழி உறவுகளால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைய இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தவறான புரிதல்களால் சில பேர்லாம் உங்களை விட்டு விலகி இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. விலகி சென்ற உறவுகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய கால அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. புதிய வீடு கட்டுவதற்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக கட்டக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்வீங்க. அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சகோதரர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கூட இனிமையான வார்த்தைகளை
பயன்படுத்துங்க. உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய சுறுசுறுப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பகைவரை கூட வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதுவும் புற்றுள்ள மாரியம்மனாக இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு. அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.